பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால ரொம்ப லேட்டா தான் எழுந்திரிச்சோம். ஒரு 7 மணிய போல எழுந்திரிச்சு, என்ற வீட்டுக்காருக்கு ரொம்ப புடிச்சது, எனக்கு என் பொண்ணுக்கும் பிடிக்காதது. அதாவது பொங்கல். பிரேக்ஃபாஸ்ட். பொங்கல் எனக்கு எப்பயுமே பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த மாரி உப்புமா. இந்த 2 வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு தூங்கிட்டு கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சோம். பாப்பாவுக்கு சும்மா தோசை சுட்டு குடுத்தாச்சு. முட்டை தோசை. நான் இப்போலாம் வந்து லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னா, வாரத்துல 2 காய். அடுத்த வாரம் வந்து வேற ஏதாவது 2 காய். இந்த மாரி சேர்த்துக்கிறது. அப்பதான் நம்மளுக்கும் போர் அடிக்காது. சேம் காயே எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பீன்ஸ், கேரட் பார்த்தீங்கன்னா, வாரத்துல எப்படியும் 2 நாள் சேர்த்துருவேன். ஸோ இப்போலாம் அப்படி கிடையாது. வாரத்துல ஏதாவது ஒரு நாளைக்கு மட்டும் அத சேர்த்துக்கிறது. இன்னைக்கு என்ன சமையல்ல சொதப்புச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சொதப்பிடுச்சுங்க. ஒரு நாள் நல்லா வருது, இன்னொரு நாள் மோசமா வருது. ஒரு நாள் அப்படியே பிசு பிசுன்னு இல்லாம நல்ல சூப்பர் டேஸ்ட்டா வருது. இன்னைக்கு செஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிசு பிசுப்பா தான் வந்திருந்து. முட்டை குழம்பு செஞ்சதுனால அது ஒரு 4, 5 முட்டை நல்லா உடைச்சு விட்டுருந்தது தான். ஸோ அது ஒரு தொட்டுக்க தானே. ஸோ அதனால 2ம் சேர்த்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும், இன்ஸ்டாகிராமை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.